வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சிறப்பானது. ஒரு அழகான நிலவொளி வீசுற இரவு நேர கதையை தான் நாம இன்னைக்கு விளக்க போறோம். இந்த கதையோட பேரு காணாமல் போன நாய்க்குட்டி. கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குல்ல? சரி, கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த அழகான சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க. மூலக்கதையோட ஆரம்பம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு பெரிய நகரத்தில் அப்படின்னு ரொம்ப மெதுவா ஒரு மாயஜால உணர்வோட ஆரம்பிக்குது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவ்ளோ பெரிய நகரம், சுத்தி இருட்டு, ஆனா அமைதியான நிலா வெளிச்சம். அந்த பிரம்மாண்டமான உலகத்துல ஒரு சின்ன உயிர் தன்னோட பயணத்தை எப்படி தொடங்குதுன்னு சொல்ற விதம் நிஜமாவே ரொம்ப அழகு இல்லையா? ஓகே, முதல் கட்டமா நகரத்தில் தொலைந்தது. அந்த பெரிய நகரத்துல தொலைஞ்சு போன அந்த நாய்க்குட்டியோட பயத்தை பத்தி இதுல பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு முக்கியமான ஆனா ரொம்பவே ஆழமான கேள்வி வருது. வீடு எங்கே இருக்கிறது? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலா வெளிச்சத்துல அந்த நாய்க்குட்டிக்கு எவ்ளோ பயம் இருந்திருக்கும். நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்காதா, நம்மள யாரு பாத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த தவிப்பு தான் இந்த கதையோட மையமே. அந்த சின்னஞ்சிறு உயிருக்கு அடைக்கலம் கொடுக்க போறது யாரு? அடுத்ததா ஒரு அன்பான மீட்பு. இருட்டுல தவிச்ச அந்த நாய்க்குட்டிக்கு கிடைச்ச ஒரு அருமையான வெளிச்சம். இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் பயந்து போய் வழி தெரியாம நின்ன அந்த நாய்க்குட்டி, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பொண்ணோட அரவணைப்புல ரொம்ப பாதுகாப்பாவும் அன்பாவும் மாறின விதம் அப்படியே ஒரு முழுமையான மாற்றம். அந்த பொண்ணு காட்டின கொஞ்சம் அன்பு அந்த குட்டியோட உலகத்தையே எப்படி மாத்திருச்சு பாத்தீங்களா? நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய விஷயம்தாங்க. சரி, அடுத்து என்ன? உரிமையாளரே தேடுதல். அந்த பொண்ணு எடுத்த ஒரு தைரியமான பொறுப்பான முடிவு. இந்த அழகான தேடல்ல ஒரு 3 சிம்பிளான படிகள் இருக்குங்க. படி தேடுறது, 2வது கண்டுபிடிக்கிறது, 3வது ஒன்ன சேர்க்கறது. இந்த 3 விஷயமும் நடக்கும்போது அந்த இரவு நேர நகரத்துல அந்த சிறுமையும் நாய்க்குட்டியும் ஒன்னா சேர்ந்து நடந்து போற அந்த உணர்வுபூர்வமான பிணைப்பு பாக்குற நமக்கே மனசுக்கு ரொம்ப இதமா ஒரு நல்ல உணர்வை கொடுக்குதுல்ல. கடைசியா நாம எதிர்பார்த்த அந்த தருணம், மகிழ்ச்சியான சந்திப்பு, காணாம போனவங்க மறுபடியும் ஒன்னு சேர்ற நேரம். இந்த இடத்துல கதையில வர்ற ஒரு அழகான விவரத்தை நான் சொல்றேன் கேளுங்க. அந்த நாய்க்குட்டி அப்படி சந்தோஷமா வாலாட்டுச்சான். வார்த்தைகளால சொல்ல முடியாத எவ்ளோ பெரிய நிம்மதி, எவ்ளோ பெரிய சந்தோஷம் அந்த சின்ன வாலாட்டல்ல இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு தருணம் அப்படியே நம்ம மனசை உருக்கிடும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, உதவுவதில் உள்ள மகிழ்ச்சி. ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல கிடைக்கிற அந்த தூய்மையான உணர்வு. இந்த கதையோட முடிவுல அவங்க சொல்ற அந்த முக்கியமான விஷயம் இதுதான். மற்றவர்களுக்கு உதவுவது உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது. ரொம்ப கரெக்ட் இல்ல? இந்த கதை வெறும் ஒரு நாய்க்குட்டியை காப்பாத்துறது பத்தி மட்டும் இல்ல, இது மனித நேயத்தோட ஒரு அழகான வெளிப்பாடு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நாளைக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில யாருக்காவது ஒரு சின்ன உதவி பண்ணி இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நீங்க எப்படி உணர போறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. நாம பண்ற ஒரு சின்ன நல்ல விஷயம் இந்த உலகத்துல ஒரு பெரிய அதிசயத்தையே உருவாக்கும். சரி, மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.